அவர் என்ன பண்றாருன்னா, நமக்கு எவ்வளோ இருக்கோ, அதுல கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, இந்த லைஃப்க்கு வாழ்றதுக்கு ஒரு கர்மா குடுக்குறாரு. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், பிராப்த கர்மான்னு சொல்றோம். அப்ப பிராப்தம் இருந்தா மட்டும் தான் எந்த ஒரு 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 அது என்ன சொல்றோம்னா, ஒரு அணு கூட அசையாதுன்னு சொல்றோம். இறைவனோட அந்த அருள் இல்லன்னா, ஒரு தூசி கூட அசையாது அப்படி சொல்றோம். அப்போ அப்ப அவருக்கு தெரியுது, படைச்ச உயிருக்கு என்ன பண்ணணும்னு அவர் என்ன பண்ணாருன்னா, சரி எல்லாத்தையும் குடுத்தா இவங்களால தாங்க முடியாது. இந்த இந்த ஆன்மா தாங்காது. அப்ப அதுலேருந்து கொஞ்சம் பகுதிய மட்டும் எடுத்து பிராப்த கர்மா இத அனுபவிச்சுட்டு வான்னு சொல்லுது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த பிராப்த கர்மாவோட என்ன பண்றோம், இன்னும் எக்ஸ்ட்ரா கர்மாவ என்ன பண்ணிடுறோம், ஆட் பண்ணிடுறோம். இப்ப அது இது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த பிறவியில நம்ம கர்மா சேர்க்கிறோம் இல்லையா? அது பாவமோ, புண்ணியமோ 2மே கர்மா தான். பாவமா இருந்தாலும், புண்ணியமா இருந்தாலும் கர்மா தான் அது. சரி நீங்க புண்ணிய கர்மா பண்ணீங்கன்னா, நம்ம திரும்ப பிறவி தான் எடுக்க போறோம். புண்ணிய ஒரு ஆன்மாவா பொறக்க போறோம். அப்ப திரும்பவும் திரும்பவும் வந்து அதுலயும் பாஸ் பண்ணி வர்றது கஷ்டம் இல்லையா? இப்ப நமக்கு 2மே இருக்கக்கூடாதுன்னு தானே சொல்றோம். இப்ப 0 ஆகணும்னா, நீ நிகழ்காலத்துல இருந்தா மட்டும் தான் இந்த 0 ஆக முடியும்.